பீமாசங்கர் ஆலயம் இது சிவபெருமானின் 6வது ஜோதிர்லிங்க ஸ்தலம். மகாராஷ்டிரா மாநிலம் பூனே மாவட்டம் டாங்கினிங்கிற இடத்துல ஒரு குன்றின் மீது அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் மலையும் ஏரிகளும் நிறைந்த பகுதியில் இந்த கோவில் அமைந்திருக்கு. விஸ்வகர்மாவின் கலைநயமிக்க சிற்ப வேலைப்பாடுகளும் மிகவும் நேர்த்தியாக அழகாக இருக்குது. இந்த கோவிலின் வரலாறு என்னென்னா, கும்பகர்ணனின் மனைவிகளில் ஒருத்தியான கற்கடைக்கு பிறந்தவன் பீமன். இவன் குழந்தையாக இருக்கும்போதே இவங்க அப்பாவான கும்பகர்ணனை ஸ்ரீராமர் வதம் செய்கிறாரு. பீமன் பிற்காலத்தில் பிரம்மனை நோக்கி பல காலம் கடும் தவம் செய்கிறான். அதன் பிறகு பிரம்மாவிடம் வரம் பெற்று வலிமை உடையவனாக இருக்கான். அசுரர்களின் குணத்தின்படியே அனைவரையும் கொடுமைப்படுத்துகிறான். தேவலோகம் போய் தேவர்களையும் ரொம்ப இம்சித்து அவர்களையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அதனால் அச்சமடைந்த தேவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதியில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாங்க. அவர்களின் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு காட்சியளித்து அவர்கள் வேண்டிய வரத்தையும் கொடுக்கிறாரு. அதே சமயத்தில் காமரூபன் நாட்டு அரசனும் சிவபக்தருமான பிரியதர்மன் அவனையும் அவனுடைய மனைவியையும் மிகவும் கொடுமைப்படுத்துகிறான் பீமன். அவங்கள சிறைப்பிடிக்கிறான். அந்த சிறையில் அரசனும் அரசியும் சிவலிங்க பூஜை செய்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டு வரும்போது பீமன் அதை பார்த்துட்டு அவங்கள ஆயுதத்தினால் தாக்க முற்படுறான். அந்த சமயத்தில் அவங்க வணங்கிட்டு இருந்த அந்த சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டு தனது சூலாயுதத்தினால் அந்த பீமனை வதம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அரசன் அரசிக்கும் வேண்டிய வரத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் ஜோதியாக அந்த லிங்கத்தின் உள்ளே சென்று மறைகிறார். அன்று முதல் அவருக்கு பீமாசங்கர் அப்படின்னு பெயர் அமைஞ்சிருக்கு. இன்றும் பீமாசங்கர்ங்கிற பெயரில் அனைவரையும் காத்து அருள் புரிந்து வருகிறார் சிவபெருமான்.